Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 39th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் 2 கேம் இந்த சீசன்ல இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமா இருந்தது. பட் கேகேஆர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோரிங் தான் இருந்தது. பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக இருந்தது, ஒரு டிப்பிக்கல் சேப்பாக் விக்கெட் மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் கேகேஆர் ரொம்ப மோசமாக விளையாண்டாங்க. 130ங்கிறது வந்து ரொம்ப பிலோ பார் ஸ்கோர் தான். ஒரு 145-50 வந்து இதில் பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 164, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா ஐபிஎல் இது வரைக்கும் 4 டைம்ஸ் மோதி இருக்காங்க. அதில் 2 டைம்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் 1 டைம் சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் கேமும் இவங்க 2 பேரும் தான் மோதினாங்க, அதில் லக்னோ ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த சீசனில் சோஃபா 7 கேம்ஸில் 4 wins and 3 லாஸோட டேபிளில் 5th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களும் சிஎஸ்கேவும் சேம் பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க இன் சேம் நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஒரே டிஃப்ரென்ஸ், நெட் ரன் ரேட் வந்து இவங்களை விட வந்து சிஎஸ்கேக்கு பெட்டராக இருக்குது. ஸோ ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் கேம் வந்து இந்த 2 டீமும் மோதின கேம் பார்த்தீங்கன்னா வந்து தோனியோட அந்த ஃபைனல் ஓவர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் அதை ரொம்ப ஈஸியாகவே வந்து சேஸ் பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எந்த இடத்துலையுமே வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு இருந்த மாதிரி தெரியல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்களோட பேட்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் வந்து கேஎல் ராகுலும் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துறதுனால எல்லா பேட்ஸ்மேனுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய மெயின் கன்சர்னே அவங்களுடைய பவுலிங் தான். மாயங்க் யாதவ் இல்லாததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பிஷ்னாய் கூட வந்து இதுக்கு முந்தின சீசனில் இருந்த அளவுக்கு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. யாஸ்டாக்கூரோட லாஸ்ட் ஓவர் வந்து லாஸ்ட் கேம் நிறைய ரன்ஸ் போச்சு. ஸோ அவங்களுடைய பவுலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் தான் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சேஸ் பண்ணால் ஓகே, பேட்டிங்கை நம்பலாம். பட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்லாம் பண்ணால் வந்து நிச்சயம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பவுலிங் பெட்டராக இருக்கணும். இவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கராக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த லாஸ்ட் கேம் வந்து லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து லக்னோ ஜெயிச்ச மாதிரி இந்த சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சிஎஸ்கே பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 7 கேம்ஸில் வந்து 4 wins and 3 லாஸோட வந்து டேபிளில் வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் vs எஸ்ஆர்எச் மேட்ச் போயிட்டுருக்கு. எஸ்ஆர்எச் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா வந்து டேபிளில் 4th பொசிஷனுக்கு போயிடுவாங்க வந்து சிஎஸ்கேவோட பலமும் பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பேட்டிங் தான். ரவீந்திரா மட்டும்தான் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ரஹானே கொஞ்சம் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். பட் மற்ற பேட்ஸ்மேன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னே சொல்லணும். தோனி டவுன் தி ஆர்டர் வந்து மோர் தென் 250 ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். பிகாஸ் வந்து ஒரு சில கேம் வந்து அவங்களுக்கு அந்த தேவையான அந்த ஃபைனல் ரன்ஸை வந்து அவர் தான் அடிச்சு கொடுக்குறாரு. பீட் மும்பை மேட்ச் ஆர் வந்து லாஸ்ட் கேம் அந்த ஃபைனல் ஓவர் வந்து நிச்சயம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பட் பவுலிங் வந்து லக்னோ அளவுக்கு வீக்காக இல்லைனாலும் இவங்களுடைய பவுலிங்கும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முஸ்டாஃபிசர் ரஹ்மான் வந்து சரியாக போடலை. தீபக் சக்கார் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து ஒழுங்காக போடல. ரவீந்திர ஜடேஜாவும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து பத்திரானாவை வந்து ரொம்ப ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டெஃபினட்டாக கம்பேர்ட் டு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து ஒரு பெட்டரான ஒரு பவுலிங் யூனிட் தான். மிச்சலை ட்ராப் பண்ணிட்டு வந்து மொயின் அலி எடுத்ததும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்லோ ட்ராக்ஸில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஹோம் அட்வான்டேஜும் வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது. சோஃபார் இந்த சீசனில் 3 ஹோம் கேம்லையுமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்ச் அவங்க தான் ஃபேவரேட்ஸ். ஐ ப்ரெடிக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேருமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். பூரான், டிகாக் அண்ட் வந்து கேஎல் ராகுல். டிகாக் ராகுல் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் சிஎஸ்கே வந்து 2 பேருமே ஒரு ஸ்லோ சர்ஃபேஸில் ரொம்ப நல்லாவே விளையாண்டாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸாக இருக்காங்க. பூரான் லோவர் டவுன் தி ஆர்டரில் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ எகெயின் வந்து விக்கெட்ஸ் நிறைய போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 3 விக்கெட்ஸ் போனால் வந்து நிச்சயம் பூரான் வந்து ஒரு வேல்யூபிள் பிளேயராக நம்ம ஃபேண்டசி டீமில் இருப்பார். தோனி என்ன தான் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து லோ டவுன் தி ஆர்டர் நல்லா விளையாண்டாலும் எல்லா கேமும் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் வந்து அவர் எடுக்கிறது வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேலேருந்து 2 பேர். பிகாஸ் வந்து ஆல்ரெடி 3 பேட்ஸ்மேன் நம்ம வந்து லக்னோவிலேருந்து எடுத்துட்டோம். ஸோ 2 பேட்ஸ்மேனுமே சிஎஸ்கேலேருந்து தான் எடுத்திருக்கேன். சிவம் டுபே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். டூபே லாஸ்ட் கேமை தவிர மீது எல்லா கேமுமே ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். கெய்க்வாடும் ஓரளவுக்கு நல்ல டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். கம்பேர்ட் டு வந்து ரச்சின் ரவீந்திரா நிச்சயம் வந்து கெய்க்வாட் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஜடேஜா இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸில் வந்து அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்கு. பெஸ்ட் ஆல்ரவுண்டரும் 2 டீமை கம்பைன் பண்ணால் அவர் தான். நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் லாஸ்ட் கேம் வந்து பவுலிங்கும் போட்டார். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அவர் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் குர்னல் பண்டியா கூட எடுத்துக்கலாம். மொயின் அலி லாஸ்ட் கேம் வந்து பேட்டிங்கும் நல்லா பண்ணார். இந்த மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸில் அவருக்கு ஒரு 2 overs கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ஒருவேளை மொயின் அலி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ரஹானே ஆர் வந்து ரவீந்திரா எடுக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேலேருந்து வந்து பத்திரானா அண்ட் முஸ்டாஃபிசர் ரஹ்மான். பத்திரானா தான் அவங்களோட பெஸ்ட் பவுலர் இந்த சீசன். முஸ்டாஃபிசர் ரஹ்மான் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து சரியான ஃபார்மில் இல்லை. வேணும்னா தேஷ்பாண்டே அவருக்கு பதிலாக எடுத்துக்கலாம். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்டாஃபிசர் ரஹ்மான் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக நான் பார்க்கறதுனால ஐ ப்ரிஃபர் ஹிம். எல்எஸ்ஜியில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து யாஷ் தாக்கூர் எடுத்திருக்கேன். பிஷ்னாய் வந்து விக்கெட்ஸே எடுக்கிறது இல்லை. ஸோ கம்பேர்ட் டு ஹிம் இவர் ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனா நான் டூபேவை சூஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் லாஸ்ட் கேம் நல்லா விளையாடலைனாலும் 2 டீமை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது வந்து அதிக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக வந்து நான் டூபேவை தான் பார்க்குறேன். ஸ்பின்னர்ஸை வந்து எப்போதுமே வந்து ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். வைஸ் கேப்டனாக ராகுலை பார்க்குறேன். ஸ்லோ பிச்சஸில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் கேம் இதே மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சில் வந்து சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ரொம்ப நல்லா விளையாண்டார் லக்னோவில். கிரவுண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட், பட் பிச்சு கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதர் தேன் திஸ் 2 வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். லாஸ்ட் கேம் பேட்டிங்கும் நல்லா பண்ணார். இந்த கேம் விக்கெட் 1 or 2 எடுத்து நல்லா பேட்டிங் பண்ணார்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு. பத்திரானா ஒரு நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். லாஸ்ட் கேம் விக்கெட்டே எடுக்கலைன்னாலும் அவர் விக்கெட் எடுத்தால் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு கேமில். அது வந்து இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் வந்து மோர் தென் வந்து ஒரு பேட்ஸ்மேன் 80க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்குறேன். அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா பூரான் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் லோ டவுன் தி ஆர்டரில் வந்து நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.